பாதுகாவலரு? என்ன சிறுபான்மையின் பாதுகாவலரு? போன முறை இஃப்தார் நிகழ்ச்சி எங்க தளபதி விஜய் அவர்கள் இங்க வந்து நடத்தினாங்க. இந்த மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க, தொழுதார்கள். அவர் உழைச்ச பணத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு. அது ஹலால், புரியுதுங்களா? ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு வந்து கொடுத்தாங்க உணவை. இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு துப்புக்குள்ள, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் திருடாம இருக்கிறதுக்கு துப்பு இல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு துப்பு கிடையாது. ஒவ்வொரு அமைச்சரும் சார், யாராவது அமைச்சர் வந்து பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒளிச்சு வச்சு பாத்திருக்கீங்களா? மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது திமுக. என் வீட்டு சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்காம கேட்டா நீ ஆலமரங்கிற. இந்த முறை ஆலமரத்து வேர்ல உப்பை போட்டு தண்ணிய ஊத்தல. அதுக்கப்புறம் பாரு, நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இங்க தளபதினா யாருன்னு போய் குழந்தைகிட்ட கேளு, பெரியவங்கள்ட்ட கேளு, பெண்கள்ட்ட கேளு, ஆண்கள்ட்ட கேளு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தாண்டி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே முகம் எங்க தளபதி தான். சேப்பாக்கத்தை விட்டு வெளியே போனா உங்களை யாருக்கும் தெரியாது. குளத்தூர்ல இந்த முறை நிக்கிறதா கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எங்க தளபதி உலகம் முழுக்க எங்க போனாலும் வரும். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கலைஞர் பேர் வருது, துபாக்கூர் பொலிட்டிஷியன் போட்டா வேற ஒருத்தர் பேர் வருது. ஐயோயோ, நீ என்னடானா எங்கள்கிட்ட வந்து படம் காட்டிக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லியிருக்காரு தளபதி. அதனாலதான் நான் பார்த்து விட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க 10 நிமிஷம் ஆகாது உங்களை பிரிச்சு மேயறதுக்கு. எங்களுக்கு மிமிக்ரி பண்றது, கைய மடிச்சு நிக்கிறது, சேட்டை செஞ்சிருவோம். 2026 தளபதி அவர்கள் நிச்சயமாக கோட்டையில வந்து அரியணை அமைவாரு. அன்னைக்கு உங்க ஒவ்வொரு மக்களும் எந்த வீட்லயும் பதட்டம் இல்லாமல் நீங்க உங்க வாழ்க்கை நடத்தலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தை தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்கோம். அந்த குழந்தை வந்து விளையாண்டுகிட்டு இருக்கின்ற நிம்மதியில தாய்மார்கள் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. ஆனா இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் குழந்தைய காணா பதறான், கடத்திட்டு போயிடுவான், இல்ல பாலியல் வன்புணர்வு நடந்துரும். குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவான்னு சொன்ன பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறாங்க. ஏன்? அவன் போய் போதைப் பொருளை பத்தி கத்துக்கிட்டு வந்துருவான். கஞ்சா கிடைக்குது, அபின் கிடைக்குது, ஹெராயின் கிடைக்குது, மெத்து கிடைக்குது. பல பேருக்கு அந்த மெத்து சொத்தா இருக்குதுன்றதுனால. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? போதையை ஒழிச்சிட்டோம், கஞ்சா ஒழிச்சிட்டோம். என்ன ஒழிச்சிட்டோம்? எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கா? பூரா பேர்ல பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து விக்கிறானுங்க. கேட்டா நீ ஆலமரங்கிற. சரி, ரைட்டு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் எங்களுக்கு வந்துருச்சு. தளபதி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார். அவருக்கு நம்ம அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம். அந்த உறுதிமொழி ஏற்று இங்க இருந்து செல்வோம். நிச்சயமா உறுதிமொழியா இருக்கலாமா? இந்த வாய்ப்பை வழங்கிய GS அவர்களுக்கு நன்றி.